இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 73க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஷோவில் பாதி நேரம் அதுவே தான் போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு ஆரம்பித்ததே கூல் சுரேஷ் அவரு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு சீசனில் பரணி அந்த கம்பியெலாம் மேலே ஏறி எகிரி குதிக்கலாம் பார்ப்பார்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணார். மணி இறங்கினா ஏன்னா தேவலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இறக்கி விட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாருப்பா பிக் பாஸ். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இன்னொரு 2 நாள் தான். அவரை எப்படியும் சாட்டர்டே இல்லை சண்டேலேயே அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எவிக்ஷன் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் போவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கூல் சுரேஷ் கண்டிப்பாக போயிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிக்சன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாரம் வாங்கின கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க. இதுக்கடுத்ததாக தான் அந்த டான்ஸ் மாரத்தான் ஆரம்பிச்சதுப்பா. வேற லெவலில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுவும் நிக்சனுக்கு அந்த டான்ஸு என்னமா, அதுவும் க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஆடினாரு பாருங்க, வேற லெவலில் இருந்தது. மணியும் நல்லா தான் ஆடினாரு. இருந்தாலும் அவர் டான்ஸர் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த டாஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் கரன்சி தருவார். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால், அதாவது டான்ஸ் நல்லா பண்ணால் அதுக்கு வகையான கேஷ் இருக்குது. அவங்க கேரக்டரில் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்கல்ல. விஜய் மாதிரி விஷ்ணு இருப்பாரு அப்படின்லாம் இருக்க, சூர்யா மாதிரி வாரணமாயிரம் சூர்யா மாதிரி மணி இருந்தாரு அப்படின்லாம் இருக்க, ஆஷ்னி மாதிரி ரவீனா இருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் நேச்சரே அப்படிதான் இருக்க. உன் பேர் என்ன அப்படின்னு மாதிரி விஷ்ணுகிட்ட கேட்க, அவர் என் பேர் தமிழ் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அப்பா பேர் என்ன இங்கிலீஷா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஷ்னி கேரக்டராகவே மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறமா மணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா ரவீனா அவங்க கிட்ட இருந்த மொத்த கேஷுமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். எஸ், அவங்க கொஞ்சம் கூட மற்றவங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை. மணி தான் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடினாரு, மற்றவங்களாம் இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் பார்க்காம மொத்த கேஷுமே கொடுத்துட்டாங்க. ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ரவீனாட்ட மணி மேலே அப்படிங்கிறக்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போனால் ஒருத்தங்க நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அர்ச்சனாக்கு திமிரு படத்துல ஈஸ்வரி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸ்ரேயா ரெட்டி, அவங்க கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த கேரக்டர் எனக்கு எப்படி கொடுக்கலாம், எனக்கு நான் அவ்வளோ மோசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அவ்வளோ வில்லி மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, இது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிக் பாஸ் கூடயே பிரச்சனை பண்ண போல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அர்ச்சனா ஒரு சைடு அப்படி அழுக ஆரம்பித்தாங்க. மாயா கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு எனக்கு இந்த கேரக்டர் இதோட 3வது தடவையாக இதே மாதிரியே கேரக்டர் எனக்கு வந்திருக்குது. நான் வேறு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது, ஆனால் இதே மாதிரி கேரக்டர் தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஸ், அதே மாதிரி தான் கேரக்டர் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நல்ல பொட்டன்ஷியலான ஆள், நல்லா நடிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வேறு கேரக்டர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்குமே தோணுச்சு. கூல் சுரேஷ் டான்ஸ் பண்ணாருப்பா. எஸ்டிஆரோட ஒரு சாங்கு பாடினாரு, தத்தை 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 அப்படிங்கிற அந்த சாங்கு டான்ஸ் பண்ணாரு அப்படின்லாம் இருக்க. டான்ஸ் முடிச்சோடனே நல்லா பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கேஷ் கொடுத்தா கூட அவர் இல்லைப்பா நான் வாங்க மாட்டேன், எனக்கு நீங்கள் யாருமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. விசித்ராமா மிரட்டிட்டாங்க அப்படின்லாம் இருக்க. விஷ்ணு பூர்ணிமா டான்ஸ் பண்ணாங்கப்பா. விஷ்ணுவோட டான்ஸில் பூர்ணிமாவோட ஐயையோ சாங்கு, அந்த சாங்கில் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பருத்தி வீரன் படத்தில் கையை மேலே கட்டிட்டு இருப்பாருல்ல கார்த்தி, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருங்க, நான் உங்களை கட்டி பிடிக்கிறேன் மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா மணி நிற்கிறாரு. மணி தான் நின்னாரு அப்படின்னு பார்த்தா டக்குனு விஜய் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா டே நான் இருக்க வேண்டிய இடம்டா அப்படிங்கிற மாதிரி ஓரமாக நின்று விஷ்ணு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியாக அவருமே நின்னாரு அதே மாதிரியே போஸ்ட்ல. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்லாம் இருக்க. இந்த டான்ஸ் மாரத்தான் தான் இந்த ஷோ ஃபுல்லாகவே 73 எபிசோட் ஃபுல்லாகவே நிறையா இருந்தது அப்படின்லாம் இருக்க. கடைசியாக முடித்த உடனே இதுக்கு இடையிலே ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க்கும் நடந்தது. அந்த டாஸ்கில் வீட்டில் இருக்கவங்களா தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால பனிஷ்மெண்ட் எதுவுமே தரலையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி கூட அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பனிஷ்மெண்ட் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத. டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த ஒரு ரவுண்டு, சில ரவுண்ட் முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படிங்கிறத போர்டில் எழுதுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆடின வரையும், அதாவது ஒரு சிலர் தான் ஆடினாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. யார் அதிகமாக கேஷ் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதான் போர்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் 0-0 போட்டிருந்தாங்க. என்னப்பா இதில் கூட ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸை காண்டாகி அவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒரு நாள் டைமு, இந்த நைட்டு முழுக்க தான் டைமு,
அதுக்குள்ளே நீங்கள் எழுதி போடல விபரீதமாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டி விட்டாரு. இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை நடந்தது. மாயாவும் பூர்ணிமாக்கும் முட்டிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேஷ் மேட்டர் தான். அப்பா அவங்க 0-0 எழுதி போட்டுருந்தாங்களே, யாருமே கேஷ் வாங்கினேன்னா யார்கிட்ட தான் அந்த காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விசித்திரமா பூர்ணிமாட்ட கேட்டாங்க. நான் உனக்கு காசு தந்தேன்ல, அந்த காசு எங்கே அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க காசை வச்சுக்கணும். ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க படம் போட்ட கேஷ் இருக்கும், அதை நம்ம வச்சுக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற கேஷை தான் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு இருக்காக்க, எப்படி நீ இந்த காசை செலவு பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு நல்லா மாட்டிக்கிட்டாங்க வீட்டில் இருக்கவங்கலாம். அப்படின்லாம் இருக்க இந்த பிரச்சனை முடிய போதா இல்லை ஆரம்பிக்க போதா அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துலயே பூர்ணிமா அங்கே இருக்கிற கேஷ் எல்லாம் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு போயிட்டாங்கப்பா. அங்கே அப்படி அவங்க கோமா போனதோட அந்த ஷோ முடிஞ்சது. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.